நவம்பர் 17, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இதுவரை உங்களை நடத்திய கர்த்தர் இனிமேலும் நடத்துவார். நீங்கள் தைரியமாயிருங்கள். The Lord who has treated you so far will continue to treat you. Be brave. யோசுவா 3 அதிகாரம் 5 Joshua chapter 3 verse 5. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்ய ஆவலாயிருக்கிறார். இந்த நாளை ஒரு அற்புதத்தின் நாளாக கடவுளால் மாற்ற முடியும். நீங்கள் உங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நீங்கள் நடந்து கர்த்தரின் அற்புதங்களை இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள். Consecrate yourself for tomorrow. The Lord will do amazing things among you. My dear brothers and sisters, the Lord is eager to do miracles in your life. God can make this day a day of miracles. Turn from your sinful ways. Walk in the way that pleases the Lord and receive the miracles of the Lord today. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம். என்னோட கூட இணைந்து இப்பொழுதும் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் அவர்கள் நடுவாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய அற்புதங்களை இந்த நாளில் நீர் செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக்கொட்டிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே அற்புதங்களை நாங்கள் பார்க்காமல் இருப்பதற்கு எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே அதிகமாய் இருக்குமானால் அந்த பாவங்களை எல்லாம் கூட தயவாய் மன்னித்து ஆண்டவர் நீர் ஆண்டவரை பரிசுத்தம் பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். இப்பொழுதே ஆண்டவரே அப்பா, என்னோடு கூட செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிற நம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். பாவங்களை மன்னிப்பீராக. எல்லா விதமான பாவங்களையும் சாபங்களையும் நீர் எடுத்து போட்டு அவருடைய வாழ்வுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த தடைகளுக்குள்ள இருக்கிற அந்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே அகலும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒரு பாவம் ஆண்டவரே இருந்து கொண்டிருக்கிறதே, அந்த பாவத்தை இன்றைக்கே ஆண்டவரே கர்த்தர் நீர் அகற்றி உம்முடைய பிள்ளைகளை நீர் பரிசுத்தம் பண்ண வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் தடை இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே அந்த பாவங்களை எல்லாம் நீர் எடுத்து போட்டு சாபங்களை எல்லாம் நீர் முறியடித்து அவர்களை பரிசுத்தம் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. உச்சந்தலைமையில் உள்ளங்கால் மட்டும் நீர் பரிசுத்தப்படுத்தும். எல்லா அவயங்களையும் பரிசுத்தப்படுத்தும். எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும். நடத்தைகளை பரிசுத்தப்படுத்தும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா, நீர் விரும்புகிற பரிசுத்தம் பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படும்படியாக ஆண்டவர் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பாவ வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவரே கொண்டு போயிருக்கிற அந்த பிசாசின் காரியங்களை எல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் முழுவதுமாய் சபித்து சுட்டெரிக்கிறோம். ஆண்டவரே இனிமேல் ஆண்டவர் அவருடைய நடுவிலே பாவங்கள் இருக்கக்கூடாது, பிசாசானவன் இருக்கக்கூடாது. என் தேவன் நீர் ஆண்டவர் அவருடைய நடுவிலே இருந்து அவர்களுக்கு வாழ்வுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து அவர்களுக்கு அற்புதங்களை நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே யார் ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய பாவங்களை கத்த நீர் ஆண்டவரே நம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே அவர்களுக்கு ஆண்டவரே முழுவதுமாய் ஆண்டவரே அவர்களை சுத்திகரித்து ஆண்டவர் நீர் இனிமேல் ஆண்டவருடைய வாழ்விலே அநேக ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் பொழிகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா அப்பா கொடாகடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கத்த நீர் அந்த அற்புதத்தை நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே பலவீனத்தோடு ஆண்டவரே சுகவீனத்தோடு ஆண்டவரே இந்த ஜெபத்திலே பங்கேற்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே அதை நீக்குவதற்கு என் தேவனிடத்தில் கரத்திலே ஆண்டவரே வல்லமை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மாலே எல்லாம் கூடும் அப்பா. உடைய வல்லமையை நீர் அனுப்புவீராக. உடைய வல்லமையை இப்பொழுது நீர் ஆண்டவரே அனுப்பி அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பிரச்சனைகளை, அந்த நோய்களை, அந்த பலவீனங்களை நீர் மாற்றி நல்ல சுக வாழ்வை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தந்து அவளை நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராலே சுகத்தை தர முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவர் நீர் பெரிய காரியம் பிள்ளையுடைய வாழ்வை நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே அவர்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அதிசயத்தை காணும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. பலவீனங்களை மாற்றி சுக வாழ்வை அவளுக்கு தந்து அவளை எல்லாருமான கனத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அவளை வழிநடத்துகிற தேவக்காமுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்களை எல்லாம் நீர் வாய்க்க பண்ணும். அவளுடைய வாழ்வில் தோல்விகளோ ஆண்டவரே பிரச்சனைகளோ இல்லாதபடிக்கே வெற்றிகளும் சந்தோஷத்தையும் அவள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணும். எல்லா கிருபைகளோடும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுக வாழ்வை தந்து ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாளை காணும்படியாக நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுள் நாட்களுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கணவனும் மனைவியுமாக இந்த கர்த்தருக்குள்ளாக ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவரை புதுப்பித்து வாழும்படியாக நீர் கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். அநேக ஆண்டவரே திருமண நாளை காணும்படியாக நீர் கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரும்படியாக நீர் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. துதிகர மகிமை எல்லாம் இருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.